நாளைக்கான சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். விஜயாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே மனோஜோட சட்டைய பிடிச்சு கேக்குறாங்க. மனோஜ் சொல்லிடுறான், இல்லம்மா ரோகிணி டைமா ஐடியா கொடுத்தா இந்த பணத்தை வச்சு ஷோரூம் ஆரம்பிக்கலாம். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு அதுல கிடைச்ச லாபத்தை திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு ஐடியா கொடுத்ததே ரோகிணி தான்மா. எனக்கு ஒன்னும் தெரியாதுமா அப்படின்னு ரோகிணிய மாட்டி விடுறான். விஜயா நேரா போய் ரோகிணிக்கு பலார்னு ஒரு அறை. ஏன் ரோகிணி பொய் சொன்ன என்னை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? பெத்த பொண்ணை விட உன் மேல அன்பும் நம்பிக்கையும் வச்சிருந்தேனே இல்ல. ஆண்டி உங்க பையன் மனோஜ் பார்க்கு படுத்திருக்காருன்னு முத்து இந்த ஆளும் கேவலம் பேசினாரு. இந்த பணம் அந்த சந்தர்ப்பத்துல கிடைச்சிச்சு. சரி, மனோஜ்க்கு ஒரு பிசினஸ் வச்சு கொடுத்துட்டு அதுல லாபம் கிடைச்சா இந்த பணத்தை திரும்ப கொடுத்துடலாம். உங்க குடும்பத்துக்கும் கௌரவமா இருக்கும். மாமாவும் சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சேன். இப்ப பாருங்க, மனோஜ் பிசினஸ் பண்ணி லாபம் கிடைச்ச உடனே உங்களுக்குத்தான் வளையல் வாங்கி கொடுத்தாரு. நம்ம வீட்டுக்காக தானே செலவழிக்கிறாரு. மனோஜை பார்க்கும்போது உங்களுக்கு பெருமையாவும் கௌரவமாவும் தான் இருக்கு அப்படின்னு ரோகிணி கேட்கும்போது மீனா கேக்குறாங்க, ஏன் ரோகிணி என்ன தப்பு பண்ணாலும் அது எப்படி கரெக்டா பதில் வச்சிருக்கிறீங்க? அத்தைக்கு நல்லா மொட்டை அடிச்சு முழுன்னு சந்தனம் பூசி கரும்புள்ளி செம்புளி குத்தி கழுதை மேல மட்டும்தான் நீங்க இன்னும் ஏத்தல. அதுக்கான கடைசி பாயிண்ட் வரைக்கும் செஞ்சிருக்கீங்க. மனசுக்குள்ள அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இல்ல நீங்க என்னடா இந்த முட்டை பயல்கள் எல்லாம் அப்படி ஏமாத்தி இருக்கோம், ஒருத்தன் கூட தெரிவில்லாதவன், இந்த முத்து மீனா கூட மக்குகளா ஆயி போச்சுகளே, இதுங்க நம்மள கண்டுபிடிக்கவே இல்லையே அப்படித்தானே நினைச்சிருப்பீங்க. ஆனா நாங்க எப்ப இருந்தா உங்களை சந்தேகப்படத்தான் செய்யறோம். நிறைய விஷயங்கள்ல நீங்க செய்யறது சந்தேகமா இருக்கு. ஆனா அத்தை மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம ஒரு கணம் யோசிச்சிருந்தாங்கன்னா அப்படின்னு மீனா கேட்ட உடனே அண்ணாமலையும் விஜயாவும் சொல்றாங்க, இனிமே இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. எப்ப பொய் சொல்லி மொத்த குடும்பத்தையும் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்களோ, பெத்த அப்பா அம்மாவையே எப்ப இவன் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டானோ, இவனை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாது. விஜயா மீனா சொல்ற மாதிரி உன்னை ஏமாத்தி தலையில சந்தனத்தை தடவி கரும்புள்ளி செம்பளைய குத்தி கழுத மேல ஏத்தாதது ஒண்ணுதான். குறைச்சல் விட்டா அதையும் இந்த ரோகிணி செஞ்சிருவாங்க. ரோகிணி, உன்னை நான் இப்படி யோசிக்கவே இல்லம்மா. உங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தர் கூட வந்து எங்க கிட்ட பேசுனது இல்ல. இருந்தும் உன்னை நாங்க நல்லாதான் பாத்துக்கிட்டோம். என் பையன் கூட உன்னை நல்லாதான் பாத்துக்கிட்டான். ஆனா எங்களுக்கே துரோகம் பண்ணணும், எங்களை ஏமாத்தணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அவனே சொல்லட்டும். ஆனா நீ ஏமாத்தி இருக்க கூடாது. முதல்ல 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. உடனே மீனா கேக்குறாங்க, மாமா என்ன சொல்றீங்க? எதுக்கு வீட்டை விட்டு வெளியில அனுப்புறீங்க? இல்லம்மா, இனிமேலும் அவங்க இருக்கக்கூடாது மாமா. நீங்க எனக்கு அப்பா மாதிரி எங்க அப்பாவோட பணத்தை ஏமாத்தின இவங்கள சும்மா எப்படி வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியும்? எங்க அப்பாவுக்கு சேர வேண்டிய பணம் 30 லட்சம் ரூபாயை வாங்கியிருக்கீங்க. அந்த பணத்தை முழுசா எடுத்து வைக்கணும். இந்த ஷோரூமை இந்த பணத்திலிருந்து தானே வாங்குனீங்க, 15 லட்சம் ரூபாய். இந்த ஷோரூமை மாமா கிட்ட ஒப்படைங்க. இனிமே ஷோரூம் மனோஜோடதோ ரோகிணியோடதோ கிடையாது. இப்ப ரோகிணி அவங்களோட பார்லரை வித்துட்டு அத்தை பேரை எடுத்துட்டாங்கல்ல, அதே மாதிரி நாளைக்கு அத்தையோட பேரை ஷோரூம்க்கு எடுத்துட்டு ரோகிணி பிளான் பண்ணி அவங்க அப்பா பேரோ அவங்க சொந்தக்காரங்க பேரோ வச்சுட்டா இந்த ஷோரூம்க்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம போயிடும். மொத்தமா 30 லட்சத்தையும் அவங்க ஏமாத்தி எடுத்துக்கிருவாங்க. அதனால இந்த ஷோரூம் இனிமே மனோஜோடது கிடையாது, மாமாவோடது மட்டும்தான் அப்படின்னு மீனா பாயிண்ட் புடிச்சு பேசுறாங்க. விஜயா அப்படியே அசந்து பாக்குறாங்க. என்னடா பூ விக்கிறவளுக்கு இவ்வளவு அறிவு? என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த ஷோரூமை வச்சுதான் நான் இன்னைக்கு வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கேன். நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னு ஒரு பெருமையில வாழ்றேன். அப்பா, கண்டிப்பா நான் காசை கொடுத்துருவேன்பா. இந்த மீனா பேச்ச கேட்காதீங்க. இவளுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்கு? பூவி வைக்கிறவளுக்கு எப்படி இந்த அளவுக்கு யோசனை வரும்? முட்டாள்தனமா யோசிக்கிறாப்பா. அப்பா, அந்த ஷோரூம் எல்லாம் என்கிட்ட இருந்து வாங்காதீங்கப்பா அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது விஜயா சொல்றாங்க, சரி, ஷோரூமை அவன்கிட்ட இருந்து வாங்கிருவேன். ஷோரூமை யார் நடத்துறது? இவரால போய் நடத்த முடியுமா? ஏன் மாமாவால நடத்த முடியாது? மாமா கல்லால உட்காரட்டும், மாமா பில்லு போடுவாங்க, நாங்க ஷோரூமை நடத்துறோம். என்ன ரவி, நம்மளால நடத்த முடியாதா? இல்ல அண்ணி, எனக்கு குக்கிங் வேலையெல்லாம் இருக்கு. ஸ்ருதியும் டப்பிங் போயிடுவா. முத்து கார் ஓட்ட போயிருவாரு. அப்புறம் நீங்க பூ விக்கிறத பார்ட் டைமா பார்த்துக்கிறேன், நான் ஷோரூமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. மாமா தான் இதுக்கு முதலாளி, மாமா பேர்ல தான் இந்த சொத்து இருக்கணும் அப்படின்னு பேசும்போது
மனோஜ்ரமா ஷோரூமை நடத்திடுவேன். அப்பா கல்லால உட்கார்ந்து இருப்பாரு. ஜாலியா. நீ எப்படி ஷோரூம் நடத்துவ? உனக்கு அதுக்கான அறிவு இருக்கா? உனக்கு அதுக்கான திறமை இருக்கா? நான் எவ்வளவு டேலண்டா எவ்வளவு பேர்ட்ட இங்கிலீஷ்ல பேசி எத்தனை ஆர்டர் பிடிச்சிருக்கேன். இப்ப என்ன நீ இங்கிலீஷ்ல பேசி ஆர்டர் பிடிச்ச சந்தோஷி சார் கிட்ட இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தது யாரு? இவருதான். இவர் உண்மையா பேசுனதுனால இவரோட நேர்மையை பார்த்துதான் இந்த ஆர்டரை உனக்கு கொடுத்தாங்க. சந்தோஷி சார் ஒன்னும் உனக்காக இந்த ஆர்டரை கொடுக்கல. இப்ப கூட நீ சந்தோஷி சாரை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிற. இந்த உண்மை தெரிஞ்சா இந்த மொத்த ஆர்டரும் போயிடும். அப்புறம் இந்த ஷோரூம் படுத்து தூங்க வேண்டியதுதான். நானே நடத்திக்கிறேன். ரொம்ப நேர்மையா நடத்துவேன். அத்தைக்கும் மாமாக்கும் உரிய பங்கை கரெக்டா கொடுத்துருவேன். ஏன்னா மாமா தான் கல்லால உட்கார்ந்து கணக்கு பார்க்க போறாரு. ஏன் இப்ப ஸ்கூலுக்கு வேலைக்கு போலாம்னு யோசிச்சிருக்காங்களே. அக்கவுண்ட்ஸ் பார்க்க தானே போறாங்க. அப்பனா மாமாக்கு கணக்கு வழக்கு நல்லாதான் தெரியும். என்ன மாமா நீங்க பாத்துக்கிருவீங்க? இல்ல முதலாளியா நீங்க இருங்க, மேனேஜரா நான் இருக்கேன் அப்படின்னு மீனா கேள்வி கேட்கறாங்க. இருக்கிற எல்லாரும் அப்படியே அசந்து போயிடுறாங்க. விஜயா யோசிக்கிறான். ஏய் மீனா, நீ பேசுறதெல்லாம் வாய்க்கு பேசலாம், செயல்படுத்த முடியுமா? மனோஜ் மாதிரி உன்னால பேச முடியுமா? அத்தை இங்கிலீஷ்ல பேசினாதான் ஆர்டர் பிடிக்க முடியும்னு நினைக்காதீங்க. அத்தை நேர்மையா உண்மையா பேசினா, தமிழ்ல பேசினா கூட கிடைக்கும். நம்மளாலையும் வியாபாரம் பண்ண முடியும். அத்தை நீங்க கவலையே படாம என்கிட்ட ஒரு மாசம் ஒப்படைச்சு பாருங்க. இந்த மனோஜ் 10 லட்சம் ரூபாய் லாபம் எடுத்திருக்கார்ல, இதைவிட அதிகமான லாபம் நான் எடுத்து காமிக்கிறேன். நேர்மையா கடையை நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு மீனா தைரியமா பேசுறாங்க. ரோகிணி பேசுறாங்க. என்ன மீனா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்க உங்களுக்கு சாதகமா எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்களா? அப்படின்னா மனோஜ்க்கு வேலை இல்லாம போயிடுமே. இவ்வளவு பொய்யும் திருட்டுத்தனமும் செய்யற உங்களுக்கு இன்னொரு யாரையாவது ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு புத்தி இருக்கும். ஆனா நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம். நீங்க யாரடா ஏமாத்தலாம்னு தான் தெரியுறீங்க. இனிமேலும் மாமாவை நீங்க இங்க ஏமாத்துறதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். பாவம் அத்தை, உங்களை நல்லவங்கன்னு நம்பிதான் உங்களை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினாங்க. ஷோரூமை மாமா பேர்ல எழுதி கொடுத்துட்டு வெளியில போங்க வீட்டை விட்டு அப்படின்னு மீனா சொல்றாங்க. பாத்தியா, நீயும் முத்துவும் இந்த வீட்டை ஆளணும்னு நினைச்சுதான் எங்களை வெளியில துரத்துறீங்க. நாங்க என்ன பொய் சொன்னோமா? ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிட்டோமா? இல்ல நேர்மையான நல்லவங்கள வீட்டை விட்டு அனுப்புனோமா? நீ ஒரு பொய்க்காரன். இதோ இந்த பார்லர் அம்மா ஒரு பொய்க்காரி. சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள், சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.